ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்னைக்கு நம்ம தமிழன் சமையலில் காராமணி முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் சேர்க்கலாம். இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒரு 50% வதங்கினா போதும். மீதி காராமணி போட்ட உடனே அதோட ஒன்றா நல்லா வதங்கிடும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் காராமணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். காராமணி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் வேக வைக்க போகிறோம். அந்த எண்ணெயோட இதில் தான் வேக போகுது. அதனால் அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டு வேக விட்டுருங்க. காராமணி நல்லா இந்த மாதிரி வெந்து வரணும். வந்ததுக்கப்புறமா ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். காராமணி வெந்ததுக்கப்புறம் தான் முட்டை சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்து உதிரியாக வர அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களா இருந்ததுன்னா முட்டைக்கு பதிலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுவும் ருசி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா முட்டை உதிரியாக வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்மளோட காராமணி முட்டை பொரியல் அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.